தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் ஒரு 5 பாகங்களை வெளியிட்டேன். இப்பொழுது அதை தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் ஒரு 4 பாகங்களை தொடர்ந்து பேச போகிறேன். அதன் பிறகு அப்போஸ்தலர்களுடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்ற குறிப்புகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படி சொன்னால், ஏன் இப்படியே பேசுகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்முடைய மூத்த ஊழியர்கள் மூத்த போதகர்கள் நம்மளை அப்படி கெடுத்து வச்சுருக்காங்க. ஊழியக்காரங்களை குறை சொல்லக்கூடாது, இயேசுவே யாரையும் குறை சொல்லலை, எல்லாருமே நல்லது தான் சொன்னார், அன்பைத்தான் போதிச்சார், நல்லதே தான் சொல்லணும், யாரையும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னவங்கள அப்படி சொன்னால் சாபம் வரும், அவங்களுக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருட்டுத்தனங்களை மறைக்க, தன்னுடைய ஜனங்களை ஏமாற்றுகிறத மறைக்க, ஜனங்களை தொடர்ந்து ஏமாற்ற, தொடர்ந்து சத்தியத்தை மறைக்க, தொடர்ந்து மூட பழக்கங்களையும் அறியாமைகளுக்குள்ள ஜனங்களை வழிநடத்தி தெய்வ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணி மடத்தனமான முட்டாத்தனமான மக்களாக இருக்கிறதுனால தொடர்ந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து பேசினார், வந்தார், இப்போ பேசிட்டு போனார், இப்போ சொன்னார், இப்போ நேரடியாக தரிசித்தேன், இப்போ தான் இயேசு பேசிட்டு போனான்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட அளவில் துணிகரமாக பொய் சொல்கிறது, பாவம் சொல்கிறது, கள்ள திருக்கத்தை சொல்கிறது, வாக்குத்தத்தங்கள்னு சொல்லி பேரில் சொல்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பித்தலாட்டங்கள் வேதத்தில் இல்லாத, இயேசு சொல்லாத, அப்போஸ்தலர்கள் செய்யாத காரியங்களை தொடர்ந்து செய்து மக்களை ஏமாற்றி கொண்டு வர்றதுனால அவங்க அதை தொடர்ந்து நம்மளை யாராவது சொல்லிடுவாண்டான்னு சொல்லி சொன்னால் சாபம் வரும் போவோம்னு சொல்லி வச்சுட்டான். இந்த ஜனங்க அதை அப்படியே நம்பிக்கிட்டு அப்படியே சொல்லும் கிளிப்புள்ள மாதிரி அப்படியே நம்பிட்டு போயிட்டான். இதனுடைய விளைவு கிறிஸ்தவத்தில் அநேக ஏமாற்றங்கள், எழுப்புதல் இல்லாதபடி, ஒரு தனி மனிதனுடைய உயர்வுக்காக, அவன் வசதிக்காக முழு கிறிஸ்தவங்களையும் கெடுத்து மூடராக்கி முட்டாளாக்கி ஒரு சில மக்கள் பிழைப்பதற்காக இப்படி ஏமாத்துகிற அவல நிலையை தான் இன்று வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கு ஏதோ கடைசி காலமாக இருப்பதனால சில முற்போக்கு சிந்தனையாளர்கள், சில பகுத்தறிவாதிகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சில ஊழியர்கள், சில சகோதரர்கள், சில வாலிபர்கள் எழும்பி ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்டு வேதாகமத்திலிருந்து இயேசு சொன்னதையும் ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னதையும் சில விஷயங்களை இப்போ சொல்லிட்டு வர்றாங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடியது, அவங்கள ரொம்ப மெச்சக்கூடிய காரியமாக இருக்குது. ஆனாலும் அவங்க சொல்லக்கூடியவங்க முழுமையான காரியங்களில், சத்தியங்களில், அப்போஸ்தல உபதேசங்களில் முழுமையாக இல்லை. ஆனாலும் ஏதோ அவங்க முடிஞ்ச அளவில் போராடுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, கள்ள ஊழியர்களை எதிர்த்து பேசுகிறாங்க என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வரிசையில் அடியேனும் ஜனங்களை காப்பாற்றணுமே, ஜனங்களை பாதுகாக்கணுமே என்ற முறையில் தொடர்ந்து இயேசுவின் வார்த்தைகளையும் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளையும் ஆதி நிலையில் 1ஆம் நூற்றாண்டில் உண்டான ஊழியங்களையும் சபைகளையும் ஜனங்க இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்க பின்பற்றணும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து சத்தியத்தை சொல்லி வலியுறுத்திகிட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த சின்ன சின்ன வீடியோ நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து விழிப்படையும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் என்று நான் 5 பாகங்களை வெளியிட்டது போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் ஒரு 4 பாகங்களை தொடர்ந்து வெளியிட போகிறேன். இன்றைக்கு முதல் பாகமாக 1ஆவதாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 18 வரை உள்ள காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண்ணை இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியை துரத்தி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு உணர்வு உண்டாக்க நல்ல முறையில்
அவங்களுக்கு நல்ல சத்தியங்களை பவுல் சொல்ல, குறி சொல்லி ஏமாற்றுகிற அந்த பெண்ணை ஏமாற்றுக்காரி என்று ஜனங்களுக்கு அடையாளம் காட்டி அந்த ஒரு புரட்சியை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த விதத்தை இங்கே மூணு வசனங்களில் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று அப்படின்ட்டு ஒரு பெரிய புரட்சி, ஒரு பெரிய ஒரு காரியத்தை இங்கே செய்கிற காரியத்தை கவனிங்க. இன்றைக்கி பவுலை போல ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை உடைய, பிசாசிகளை துரத்தக்கூடிய, குறி சொல்லுகிற அந்த ஆவியை கண்டுபிடிக்கிற ஊழியர்கள் இருந்தால், இன்றைக்கி நிறையா ஊழியக்காரங்க குறி சொல்கிறத, இயேசுவின் பேராலே அருள்வாக்கு சோசின்னு சொல்லுகிற காரியங்களை கண்டுபிடிப்பாங்க, அவங்கள விரட்டுவாங்க. அதாவது உண்மையிலேயே ஆவியில் சொல்கிறதும் குறிகாரர்கள் உண்டு. சைக்காலஜி முறையில் தந்திரமாக முகக்குறியை பார்த்து கணித்து சொல்கிறதும் உண்டு. முகக்குறியை பார்த்து சைக்காலஜியாக சொல்லக்கூடியவங்களுக்கு அவன் மன யுக்தியில் சொல்கிறதுனால அவனை விரட்ட முடியாது. ஆனால் உண்மையிலே ஆவியில் ஏவப்பட்டு சொல்கிறதும் உண்டு, அதை வேணால் விரட்டலாம். இந்த வகையில் நாங்கள்லாம் இப்போ எங்களுடைய வகையிலெல்லாம் கம்பளத்து நாய்க்குமார்கள்னு சொல்லுகிற, குறி சொல்லுகிற, ஜக்கம்மா பேரால் அருள்வாக்கு சொல்லுகிற வீரபாண்டி கட்டபொம்மனுடைய நாங்கள் பூர்வீக வம்சம். இன்றைக்கும் குறி சொல்லுகிறதுனால அதிக பிழைப்பு உண்டாகி அதிக வருமானங்களை இருக்கிற ஜனங்கள் எங்கள் மக்கள் உண்டு. எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடு, காரு, பங்களா, வசதி ஏகப்பட்ட அளவில் அவங்க வசதியாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நேரடியாகவே. அதனால் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி குறி சொல்கிறதுனால அதிக வருமானம் வருது. லாட்ஜில் ரூமை போட்டு சோசின்னு சொல்கிறான், ஊராக விளம்பரப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நல்ல காலம் பார்க்காத, குறி கேட்காத அமைச்சர்கள் முதற்கொண்டு இன்றைக்கி யார் இருக்காங்க? ஏன்னா அவங்க கைகளை பார்த்தாலே ஒரு 1/4 கிலோ அளவில் கயிறை கட்டியிருப்பான். இங்கிட்டு ஒரு 1/4 கிலோ, இங்கிட்டு ஒரு 1/4 கிலோ கயிறை கட்டியிருப்பான். இதெல்லாம் மந்திரம் தானே. மந்திரம் ஓதுறது, இந்த மாதிரி தாயத்து, இந்த மாதிரி மாந்திரிக கயிறு, இப்படி இந்த மாதிரி தானே போய்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அமைச்சர்கள். இப்படி ஒரு பகுத்தறிவில்லாத தற்கூறிகளாக மூட பழக்கங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி ஜாதி மத பேதமின்றி எப்படி மக்களை வழிநடத்த முடியும்? எப்படி பகுத்தறிவோடு மக்களை நடத்த முடியும்? ஒரு மதசார்பற்ற நாட்டில் நடுநிலையாக வகிக்கிற பிரதமரே இன்றைக்கி ஒரு ராமர் கோயிலில் அடிக்கல் நாட்டுறதும் அவர் தான், திறப்பு விழா செய்கிறதும் அவர் தான், பிரதிஷ்டை பண்ணுறதும் அவர் தான்னா அது என்னது? சாமியாராக போகாத குறை தானே. சாமியாராகவே வந்து ஒரு யோகி ஆதித்யநாத்னு சொல்லி ஒருவர் முதலமைச்சராகவே சாமியார் இருக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியும் உத்தரப்பிரதேசத்தில். இப்படி சாமியார்கள் ஆண்டா எப்படி மாற்று மத மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்? எப்படி அவன் நம்புவான் இவங்களை? இவங்க மதசார்புற்ற நாடுன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? அதனால் இந்தியாவில் உள்ள அவல நிலைமைகளை நாம் இன்றைக்கி அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒன்றும் செய்ய முடியாது. கடைசி நாட்களில் இந்த மாதிரி வரத்தான் செய்யும். ஆனால் திருச்சபைகளுக்குள்ளே இயேசு என்ற பேரால் திருச்சபைகளை நுழைஞ்சு அநேக கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் நுழைஞ்சு 2 பேதுரு 2 அதிகாரம் 1லேருந்து 3 வரை படிக்கும்போது அந்த காட்சிகளை அங்கே பார்க்குறோம். ஜனங்கள் அநேகர் அவங்கள பின்பற்றுவாங்க.
சத்திய மார்க்கம் அவங்களாலேயே தூஷிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கு. ஆகவே இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் விழிப்படையணும். இன்றைக்குள்ள கிறிஸ்தவ மக்கள் விழிப்பு உணர்வு அடையணும். அப்படி இல்லாட்டினா திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லும் போது அவனாக திருந்தணும், அல்லது ஜனங்க விழிப்புணர்வு அடைஞ்சு அவனை அடையாளம் கண்டுக்கிட்டு அவனை ஒதுக்கணும். இதுதான் தீர்வை தவிர மற்றபடி கடவுளுடைய பேரால் யார் சொன்னாலும் எவன் சொன்னாலும் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் பின்னாடி போகிறது எவ்வளோ மடத்தனமான காரியம். ஆதி அப்போஸ்தலர்கள் நோக்கி பாருங்கள், அவங்க ஊழியங்களை பாருங்கள், அவங்களுடைய செயல்களை பாருங்கள், அவங்க நடவடிக்கைகளை பாருங்கள். இன்றைக்குள்ள நடவடிக்கைகளோட ஊழியர்களோடு ஒப்பிடுங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு கவரிங்கு நகை தங்க மாதிரியே இருக்கும். அது சோதிக்கப்படும் போது தானே அது கவரிங்குன்னு தெரியுது, போலின்னு தெரியுது. கள்ள நோட்டு நல்ல நோட்டு மாதிரி தான் தெரியும். அது சோதிக்கப்படும் போது தான், செக் பண்ணும்போது தான் அது கள்ள நோட்டுன்னு தெரியுது. அதுபோல் ஊழியர்கள் முழுவதும் செக் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள பிரசங்கம், தீர்க்க தரிசனம் சொல்கிறது, இன்றைக்குள்ள நடவடிக்கை, அவன் ட்ரெஸ்ஸு, அவன் மண்டை முடி, அவன் ஒட்டு முடி, அவன் மீசை போடுறது எல்லாமே ஆதி அப்போஸ்தலரோட ஒப்பிடுங்க. அன்றைக்கு உள்ளவே அப்படி செஞ்சானா? அன்றைக்கு உள்ள ஊழியர்கள் அப்படி செஞ்சுருக்காங்களா? அன்றைக்கு உள்ள உபதேசம் எப்படி? இன்றைக்குள்ளது எப்படி? அன்னைக்குள்ளது தானே இன்னைக்கு பூமியில் நூதனமானதே ஒன்றும் இல்லையே. முன் இருந்தது தானே இப்போ இருக்குது, இப்போ உள்ளதானே முன்னே இருந்தது. அதனால் தயவுசெய்து நூதன சீசர்களை ஊழியர்களை பின்பற்றாமல் ஆதி அப்போஸ்தலருடைய ஊழியங்களை இணைச்சி பாருங்கள். நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நாங்கள் இவ்வளோ கற்றுனோம்னு அவசியம் இல்லை, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆகவே ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இந்த பவுல் அப்போஸ்தலன் இருந்ததுனால இவன் ஜெபம் பண்ணக்கூடிய இடத்துலையும் ஊழியம் செய்கிற இடத்துலையும் தொடர்ந்து ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஆவியை கொண்டு இருந்த ஒரு பெண்ணு நிதந்தோறும் இங்கே சொல்கிறான் பாருங்க. அது உள்ள சொல்லுது. அதாவது இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார். பிசாசுக்கு தெரியும்ல ஊழியக்காரன் யார், ஊழியக்காரன் இல்லாதது யார், பிசாசுக்கு தெரியும். இதிலேயே 19ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 7 சகோதரர்கள் யூதர்களுடைய குமாரர்கள் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிசாசின்னு சொல்லி ஒரு பிசாசி கொண்டு விரட்டும் போது அந்த பிசாசி சொல்லுது, பவுலை அறிவேன், இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யாரான்னு சொல்லி அவன் மேலே பாஞ்சு அவனை காயப்படுத்தி நிர்வாணிகளாக ஓடி போனாங்கன்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் அந்த சம்பவம் தெரியும் இல்லையா? பிசாசுக்கு தெரியும். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவை கண்டு, ஏதோ உன்னதமான தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கு என்ன, எங்கள் காலத்துக்கு முன்னே நீங்கள் வந்தீங்களேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தேவனுடைய உன்னதமான குமாரன்னு பிசாசுக்கு தெரியும். இன்றைக்கி உள்ள ஊழியர்களுக்கு தெரியல, போதர்களுக்கு தெரியல, இயேசுவை யாருன்னே தெரியலையே. அதனால் பிசாசுக்கு தெரியும். ஏன்னா அவன் ஆதி முதல் கொண்டு அங்கே அவன் அக்னிமயமான நடுவில் உலாவினவன். தேவன் யார், இயேசு யார், பரிசுத்த ஆவியானவர் யார், பிசாசுக்கு தெரியும். அந்த ஆவியை கொண்டு இருந்த இந்த பெண்ணு தான் கரெக்டாக சொல்கிறாங்க, ஊழியக்காரே ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்ல வந்திருக்கான்னு சொல்லி சத்தம் விட்டு சொல்கிறான். இப்படி அநேக நாள் கொண்டு அந்த அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கும்போது பவுல் சினங்கொண்டு, அதாவது கோவப்பட்டு, என்னடா தொடர்ந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லி திரும்பி பார்த்து, இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த பெண்ணோட பேசுன மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவன் பேசுனது அந்த ஆவியுடனே பேசினான். இயேசு யூதாஸ்கிட்ட சொல்லும் போது நீ செய்ய வேண்டியது சீக்கிரம் செய்யின்னு சொல்கிறார்ல யோவான் 13ஆம் அதிகாரத்தில். ஏன்னா அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்துட்டான். யோவான் 13:2 தூண்டுனான் இருக்கு யூதாஸை. அதில் 27ஆம் வசனத்தில் அவன் உள்ளே புகுந்தான்னு போட்டிருக்கு. தூண்டும் போது இடம் கொடுத்தா உள்ளே புகுந்துருவான். அப்போ இயேசு சொல்கிறாரு நீ செய்ய வேண்டியது சீக்கிரம் செய். பிசாசுடனே தான் அங்கே இயேசு பேசுகிறார். யூதாஸ்கிட்ட பேசுன மாதிரி மற்றவங்க நினைக்கிறாங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 23 எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரெல்லாம் இருக்கிறாயின்னு சொல்லி சொன்னாரே, பேதுருவை சொல்லலை. அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்து இந்த சிலுவை பாடு உனக்கு வரக்கூடாது, சிலுவை மரணம் வரக்கூடாதுன்னு கடிந்து கொள்ள தொடங்கினான். ஏன்னா சிலுவையில் தான் வெற்றி சிறக்கிறாரு. கொலோசியர் 2:15 போட்டிருக்கு, சிலுவையிலே வெற்றி சிறந்தார்,
ஆதியாக 3:15 ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும்னு அந்த தீர்க்க தரிசனம் சிலுவையில் தான் அந்த நிறைவேறது. எல்லாம் முடிந்ததுன்னு வெற்றி சிறந்தார். அது சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் பல வகையில் யூதர்களை ஏவி விட்டு கொல்ல பார்த்தான், கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்தான், மேலேருந்து தள்ளி விட்டு கொலை செய்ய பார்த்தான். அவன் கொல்லவும் அழிக்க வருகிறான்னு வேறு ஒன்றுக்கும் வராது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய இலக்கு சிலுவையில் வெற்றி சிறப்பது. சிலுவை மரணம்தான். சிலுவையில் தான் அவர் சிந்தின ரத்தத்தில் தான் பாவ மன்னிப்பை ஏற்படுத்த முடியும். அது சாத்தானுக்கு தெரியும். அதனால் அது கூடாதுன்னு சொல்லும்போது கடிந்து கொண்டு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்கிறார். சாத்தான்கிட்ட பேசுகிறார், பேதுருக்கிட்ட பேசுகிறார். அதுபோல் தேவ ஊழியக்காரர்களே, இன்றைக்கி பிசாசி எந்த வகையில் செயல்படுறான், பிசாசியுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு சொல்லி அன்றைக்கே சொன்னாங்க. 2 கொரிந்தியர் 2 சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எபேசியர் 6:11 பிசாசின் தந்திரங்களும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாதி வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கன்னு இருக்குது. அந்த தந்திரத்தோடு தான். பிசாசினா எப்படி வருவான்? தந்திரம் தான். அந்த தந்திரம் யார் மூலமாகவும் வருவான். ஆதியில் தன்னுடைய தந்திரத்தினாலே சர்ப்பரூபம் கொண்டு ஏவாளை வஞ்சித்தான். இன்றைக்கி வேறொரு இயேசுவாக, வேறொரு சுவிசேஷமாக, அந்நிய பாஷை பேசி அப்படியே வேறொரு ஆவியாக இன்றைக்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். 2 கொரிந்தியர் 11 3 4 உள்ளதை நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏவன் கண்டுபிடிக்கிறான், ஏவன் அதை பகுத்தறிய முடியுது, ஏவன் அதை விரட்ட முடியுது, அது மேற்கொள்ள முடியுது. அதனால் தயவு செய்து எல்லா ஊழியர்களையும் நம்பிடாதீங்க, எல்லா தீர்க்கதரிசிகளையும் நம்பிடாதீங்க. அவன் முகத்தை பாருங்கள், அவன் டைலை பாருங்கள், அவன் நடையை பாருங்கள், அவன் டான்ஸாக பாருங்கள், அவன் குத்து நடனம் ஆடுறதை பாருங்கள். அவன் சினிமா பாட்டு பகிரங்கமாக பாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஆபாச பாடுகளை பகிரங்கமாக புல்பெட்லேயே பாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு பின்னாடி வெக்கம் கெட்டு 2 பேர் சபாஸ் சபாஸ் சபாஸ்ன்னு சொல்லி கையை தட்டுறான். சபை விசுவாசி முழுவதும் சிரிக்கிறான். எல்லாம் இது என்ன, இது பேசிகளின் கூடாரமா இல்லை பரிசுத்த ஆராதனையா? அந்த அளவில் கேவலமாக போயிடுச்சு கடைசி நாட்கள். அதனால் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று 2 தீமோத்தேயு 3 பவுல் சொன்னது இன்றைக்கி நிறைவேறி கொண்டு வர்றதுனால தேவ பிள்ளைகளே, ஸ்தாபனத்தை பார்க்காதீங்க, போதகரை பார்க்காதீங்க, மூத்த போதகரை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள், ஆதி அப்போஸ்தலரை பாருங்கள். அந்த ஆவியுடனே அவன் பேசுகிறான். இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த நேரமே அந்த ஆவி புறப்பட்டு போயிடுச்சு. நமக்கு எதிரி பிசாசிதே தவிர அவனால் ஆட்கொள்ளப்படுகிற மனிதர்கள் அல்ல. இயேசு யூதாசை பார்த்து சிநேகிதனேன்னு சொன்னார் காட்டி கொடுக்கும்போது. பிசாசியால் தான் அவன் காட்டி கொடுக்கப்படுறான், தூண்டுறான். இயேசுவுக்கு தெரியும். ஆனால் சரீர ரீதியில் யூதாசை சகோதரன் தான் சொல்கிறார், சிநேகிதன் தான் சொல்கிறார். அதுபோல் இந்துக்கள், மோடி, பஜ்ரத்தல், ஆர்எஸ்எஸ் பிசாசினால் ஏவப்பட்டு மத வெறியோட பல தீமைகள் செஞ்சாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் செய்வாங்க. அதனால் எய்தவன் இருக்க அன்பை நோகுவானேன் என்று சொன்னபடி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகார பிரபுகளோடும் ஆகாயத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி தான் ஆதி அப்போஸ்தலர் சொன்னாங்க. எபேசியர் 6:11-12 அந்த பகுதியில் பார்க்கோம்னா அதுதான் போட்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் கிடையாது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் வர்றவன் தானே இப்போ மதவெறி, பிஜேபி, இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிற மதவெறியர்கள். அவங்களோட நமக்கு யுத்தம் இல்லை, அவங்க நமக்கு எதிரி இல்லை. அவங்கள நேசிங்க, அவங்க சத்துருவா என்னப்பட்டாலும் சிநேதிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க மனம் திரும்புறதுக்கு ஜெபிங்க. அதே மாதிரி தானே மத வெறியனா தானே இவன் அந்த சவுல் இருந்தான், பவுலா மாற்றலையா? நானும் குற்றம் கண்டுபிடிக்கத்தான் இயேசுவை வையனம்னு தான் புதிய ஏற்பாடு படித்தேன், திட்டனம்னு தான் படித்தேன். ஆண்டவர் என்னை தொடலையா, மாற்றலையா? இயேசுவுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். இன்னும் ஆண்டவருக்காக 40 ஆண்டு காலுக்கு மேலே உழைச்சிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். என் உயிரே போனாலும் இயேசுவுக்காக நான் அவருடைய அன்புக்காக, அவர் சத்தியத்துக்காக பரப்புறதுக்கு இன்னும் ஆயத்தமாக இருக்கேன். இந்த மாதிரி சாதாரண மனிதர்கள்லாம் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர், அவங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கார். யாரும் நமக்கு சரீர பிரகாரமாக எதிரியாக நினைக்காதீங்க.
அந்த ஆவியுடனே அவன் பேசுகிறான். இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அதனால் நமக்கு எதிரி பிசாசு தான். 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் தான் போட்டிருக்கு. நமக்கு எதிரி அவன்தான். அதனால் இந்த புரிதல் இன்றைக்குள்ள போதர்களுக்கு இல்லாதனால தான் கட்சி கொடி அரசியல் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி போராட்டம் சொல்லி இன்றைக்கி மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடிக்கிட்டு இருக்காங்க. அது அல்ல ஆதி அப்போஸ்தலருடைய ஊழியம், அது அல்ல. அதனால் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவனுக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லி சொன்னது அந்த அர்த்தம்தான். அதனால் அந்த ஆவியுடனே நமக்கு போராட்டம் உண்டு. அந்த ஆவியுடனே இயேசுவி நாமத்தில் போன்னு சொல்லும்போது அந்த ஆவி புறப்படுது. அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருப்பா. அங்கே கேட்டவங்க எல்லாருமே மனம் திரும்பியிருப்பாங்க. ஒரு எழுப்புதல். ஆகவே செவம் பண்ணுறான், பிரசங்கம் பண்ணுறான் மாத்திரம் பவுல் ஒரு பக்கமாக இருந்தாலும் மறுபக்கத்தில் அசுத்தாவியினுடைய அந்த தந்திரங்களை எதிர்த்து இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ என்று சினங்கொண்டு இருக்கிற பவுலையும் பார்க்குறோம். ஒரு பக்கம் அன்பான பவுலாக இருந்தாலும் ஒரு பக்கம் சினம் கொண்டு அல்லது கோபப்படுகிற கடிந்து கொள்ளுகிற பவுலாக மறுபக்கத்தில் பார்க்குறோம். அதனால் வேத வசனங்கள் முழுவதும் எங்கு பார்த்தாலும் சரி இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக தான் இருக்கும். ஒரு மனிதனுக்கு மறுபக்கம் உண்டு, ஒரு பக்கம் உண்டு, மறுபக்கம் உண்டு, 2 பக்கம் உண்டு. அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உள்ள ஊழியர்களை நீங்கள் இணைச்சி பார்த்து தந்திரங்களை புரிஞ்சுக்கிறீங்க. ஏமாற்றுகளை தவிர்த்திருக்க கள்ள ஊழியர்கிட்டருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். கடைசி காலமாக இருக்கிறதுனால எவனும் அதை பற்றி அதிகமாக சொல்கிறதில்ல. ஒரு சிலர் சொல்கிறாங்க. சொல்கிறவங்கள பாராட்டுறேன். இந்த கொடிய காலங்களில் கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து வருகிற காலங்களில் விழிப்படைந்து ஜாக்கிரதையாக இருந்து யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யார் உபதேசம் கேட்கணும் என்ற பகுத்தறிவு ஆதி அப்போஸ்தலர்களோடு இன்றைக்குள்ள ஊழியர்களை ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு இந்த பகுத்தறிவு சிந்தைகளை, இந்த விழிப்புணர்வுகளை கொடுத்து நம்மை பாதுகாப்பாராக. நன்றி, வணக்கம். அடுத்து 2வது பகுதி நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி.